வணக்கம். நாலடியார் பாடல் எண் 319. பொழிப்பு அகலம் நுட்பம் நூல் எச்சம் இந்நான்கின் கொழித்த அகலம் காட்டாதார் சொற்கள் பழிப்பு இல் நிறை ஆமா சேர்க்கும் நெடுங்குன்ற நாட உரையாமோ நூலிற்கு நன்கு என்பது பாடல். முதலில் இந்த பாடலில் ஒரு ஆடு முன்னிலை விழி அமைந்திருக்கிறது, அதை பார்ப்போம். இரண்டாவது அடியின் தனிச்சொல் பழிப்பு இல், அங்கிருந்து தொடங்கலாம். பழிப்பு இல் நிறை ஆமா சேர்க்கு நெடுங்குன்ற நாட என்பது ஆடு முன்னிலை, அதாவது குற்றமில்லாத. பழிப்பு இல் நிறை, நிறை என்றால் கூட்டம், கூட்டமாகிய. ஆமா, ஆமா என்றால் காட்டு பசுக்களை சேர்க்கும் நெடுங்குன்ற நாட. சேர்க்கும் நெடுங்குன்ற நாட என்றால் அவற்றிற்கு உணவு நீர் முதலியன கொடுத்து தம்மிடத்தில் சேரச் செய்கின்ற நீண்ட மலைகளை உடைய. அந்த மலைகள் அந்த காட்டு பசுக்களுக்கு வேணுங்கிற எல்லா உணவு நீர் எல்லாம் கொடுத்து அந்த மலைகள் தன்னோடு சேர்த்து கொள்ளுதான். அதுதான் பழிப்பு இல் நிறை ஆமா சேர்க்கும் நெடுங்குன்றம். அந்த நீண்ட மலைகளை உடைய நாட, பாண்டிய நாட்டை உடையவனே. அது விழி அங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ள பொருள் இப்போ முதல் அடியில் ஆரம்பிக்குது. பொழிப்பு அகலம் நுட்பம் நூல் எச்சம் இந்நான்கின் கொழித்த அகலம் காட்டாதார் சொற்கள் அப்படின்னா, இந்த முதலடியில் இருக்கிற நூல் இருக்கு பாருங்க, அந்த நூல், அதாவது பொழிப்பு அகலம் நுட்பம் நூல், அந்த நூலை கொண்டு இரண்டாவது அடியில் கொழித்த அகலம் இருக்குல்ல, அதோட சேர்த்திக்கணும். அந்த நூலை கொண்டு இங்கே சேர்த்தி படித்தா பொழிப்பு என்றால் பொழிப்புரையும், அகலம் என்றால் அகல உரையும். இல்லை, எதுக்கு? ஒரு நூலுக்கு. நூலுக்கு பொழிப்புரையும் அகல உரையும். நுட்பம், நுட்பம் என்றால் நுட்பமான உரையும், நுண்ணுரையும். அப்புறம் எச்சம், எச்ச உரையும். இந்நான்கின் கொழித்த ஆகிய இந்த 4 வகை உரைகளாலும் கொழித்து அகலம் காட்டாதார் சொற்கள். கொழித்து, அந்த நூலை கொண்டு இங்கே சேர்த்திக்கணும். கொழித்து நூல் அகலம் காட்டாதார் சொற்கள். இதையெல்லாம் ஆராய்ந்து, நன்கு ஆராய்ந்து, நூல் அகலம் என்றால் ஒரு நூலில் அடங்கியுள்ள விரிவான அர்த்தங்களை காட்டாதார், எடுத்து விளக்கி காட்டாதவர்களுடைய சொற்கள். சொற்கள் என்றால் இங்கு உரைகள். இப்போ ஒரு நூலுக்கு, ஒரு செய்யுளுக்கு உரை எழுதணும்னா அதில் இவ்வளவு விஷயங்கள் வேணும். பொழிப்புரை, அகல உரை, நுட்ப உரை, எச்ச உரை. இந்த 4 உரைகளையும் ஆராய்ந்து எழுதுனா அதுதான் உண்மையான ஒரு உரைநூல். அப்படி காட்டாதார் சொற்கள், அந்த மாதிரி உரைகளெல்லாம் கொடுக்காத, எடுத்து விளக்கி காட்டாதவர்களுடைய, அங்கே சொற்கள்ங்கிறது உரை, உரைகள் உரையாமோ நூலிற்கு நன்கு. நூலிற்கு நன்கு உரையாமோ என்றால் ஒரு நூலுக்கு நன்மையான, அதாவது சிறந்த உரையாமோ, உரை ஆகுமோ அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? எதிர்மறையில் வரும் பதில், உரை ஆகாது. அப்போது ஒரு நல்ல உரை நூலை படிக்கணும்னா அதில் இந்த 4 உரைகளும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். பொழிப்பே அகலம் நுட்பம் எச்சம் என பழிப்பு இல் சூத்திரம் பன்னல் 4 அப்படிங்கிறது ஒரு பாடல். தொல்காப்பியம் அதில் இளம்பூரணர் உரையில் இருக்கும். அப்படின்னா பொழிப்புரைங்கிறது என்னன்னா, மூலப்பாடம் காட்டுதல், பதப்பொருள் சொல்லல்,
அகல உரைங்கிறது உரைகாரன் உரை கூறப்புகுந்த நூலிலும் மற்ற நூல்களிலும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை நயங்களை குறித்து தானே பல ஆட்சேபனைகளை எடுத்து காட்டுதல். நுட்ப உரைங்கிறது என்ன? நுட்ப உரைனா பொருத்தமான காரணங்களால் தகுந்த சமாதானம் கூறி இவனே எழுப்பினான் இல்லையா, அந்த ஆட்சேபனைகளை எல்லாம் நீக்குதல். எச்ச உரை அது இந்த ஆட்சேபனை சமாதானங்களால் உறுதிப்படுத்தப்பட்ட பொருளை தொகுத்து உரைத்தல், அதுதான் எச்ச உரை. இப்படி 4 வகையான உரைகளும் கொண்டதுதான் உண்மையான ஒரு உரைநூல் என்று இந்த பாடல் விளக்குகிறது.